அரசிடம் கையளிக்கப்பட்ட முன்னாள் அமைச்சர்களின் உத்தியோகபூர்வ இல்லங்கள். இலங்கையின் முன்னாள் அமைச்சர்கள் பயன்படுத்திய அனைத்து உத்தியோகபூர்வ இல்லங்களும் மீண்டும் அரசிடம் கையளிக்கப்பட்டுள்ளதாக அரச பரிபாலன சபை தெரிவித்துள்ளது. அத்துடன் தற்போதைய அமைச்சர்களுக்கு உத்தியோகபூர்வ இல்லங்களை வழங்குமாறு எந்தவிதமான கோரிக்கைகளும் முன்வைக்கப்படவில்லை என அந்த சபையின் உயரதிகாரி ஒருவர் குறிப்பிட்டார். அத்துடன் இதுவரையில் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் 35 பேரிடமிருந்து உத்தியோகபூர்வ இல்லத்துக்கான கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதாக நாடாளுமன்ற செயலாளர் குஷானி ரோகணதீர தெரிவித்துள்ளார். வடகிழக்கை உலுக்கிய வெள்ளம். நாட்டில் மழையினால் ஏற்பட்ட அனர்த்தங்களினால் இதுவரை 15 பேர் உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. சீரற்ற வானிலை காரணமாக 24 மாவட்டங்களில் 14,268 குடும்பங்களைச் சேர்ந்த 4,75,000 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். 9,937 குடும்பங்களைச் சேர்ந்த 32,361 பேர் 366 முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளதாக அனர்த்த முகாமைத்துவ நிலையம் தெரிவித்துள்ளது. 101 வீடுகள் முழுமையாகவும் 2,591 வீடுகள் பகுதியளவிலும் சேதமடைந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. தமிழர்களின் நினைவேந்தல்களை அரசியலாக்கும் விமல். அண்மையில் தமிழ் மக்கள் இறந்தவர்களை நினைவு கூர்ந்ததை சிலர் அரசியலாக்குவதற்கு எதிர்பார்த்துள்ளதாக இலங்கை அரசியல் சங்கத்தின் பொதுச் செயலாளர் ஜோசப் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். அரசியலில் தோற்றுப்போன விமல் வீரவன்ச மற்றும் நாமல் ராஜபக்ச ஆகியோரே இதனை பெரிய பிரச்சினையாக்க முனைவதாக அவர் மேலும் சுட்டிக்காட்டினார். மேலும் நினைவேந்தல் நிகழ்வுகள் இலங்கையில் முதல் தடவையாக நடப்பது போன்ற ஒரு தோற்றப்பாட்டை தோற்றுப்போன அரசியல்வாதிகள் உருவாக்குகின்றனர். ஆனால் மக்கள் இந்த நினைவேந்தல்களை ஒவ்வொரு வருடமும் செய்து வருகின்றனர். கடந்த காலங்களில் அரசியல்வாதிகள் இந்த நினைவேந்தல்களை நிறுத்த பல கைது நடவடிக்கைகளை மேற்கொண்ட போதும் மக்கள் இதனை ஒவ்வொரு ஆண்டும் நடாத்துகின்றனர். எனவே இது ஒரு புதிய விடயமல்ல. மக்களுக்கு அவர்களின் உயிரிழந்த உறவினர்களை நினைவு கூற முழு உரிமையும் உள்ளது. தெற்கில் கூட நினைவேந்தல்கள் நடைபெறுகின்ற போது வடக்கில் மட்டும் இதனை எதிர்ப்பதனை நாங்கள் கண்டிருக்கிறோம். நினைவேந்தல் வருடா வருடம் நடக்கின்ற செயற்பாடு. இந்த நிலையில் உரிமையை பாதுகாக்க வேண்டும் என அரசுக்கு கோரிக்கை விடுக்கிறோம் என தெரிவித்துள்ளார். போராளிகளை தமிழ் மக்கள் கைவிட்டது ஏன்? ஜேவிபியிடமிருந்து முன்னாள் போராளிகள் கற்றுக்கொள்ள வேண்டிய சில பாடங்கள். சிங்கள இனத்துக்காக ஆயுதமேந்தி போராடிய ஜேவிபி என்ற தரப்பை சிங்கள மக்கள் பெரும் வெற்றியடைய செய்து நாடாளுமன்றம் அனுப்பி வைத்துள்ள அதேவேளை மறுபக்கம் தமிழ் மக்களின் விடுதலைக்காக போராடி தமது முழு வாழ்க்கையுமே தொலைத்துவிட்டு நிற்கின்ற முன்னாள் போராளிகளை தமிழினம் புறம் தள்ளி வைத்த காட்சியை இந்த நாடாளுமன்ற தேர்தலில் காண முடிந்தது. ஏன் அப்படி நடந்தது? ஜேவிபியுடன் ஒப்பிடுகின்ற போது முன்னாள் போராளிகள் அப்படி என்ன தவறு இழைத்திருக்கிறார்கள் என்பது தெரிந்து கொள்ள வேண்டிய விடயம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அனுர அரசாங்கத்தின் எதிர்மறை செயற்பாடுகளை அம்பலப்படுத்திய முன்னாள் அமைச்சர். அரசாங்கம் நாளுக்கு நாள் வழங்கிய வாக்குறுதிகளுக்கு எதிராக செயற்பட்டு வருவதாக முன்னாள் அமைச்சர் ராஜித சேனாரத்ன தெரிவித்துள்ளார். கொழும்பில் நேற்று ஊடகங்களுக்கு கருத்து வெளியிடும் போதே இதனை தெரிவித்தார். மேலும் அரசாங்கம் நாளுக்கு நாள் வழங்கிய வாக்குறுதிகளுக்கு எதிராக செயற்பட்டு வருகிறது. ஜேவிபியும் தேசிய மக்கள் சக்தியும் தம்மை தவிர ஏனைய அனைவரும் கள்வர்கள் என்பதையும் மக்கள் மனதில் பதிவு செய்துள்ளனர். ஏனைய அரசியல்வாதிகள் அனைவரையும் கள்வர்களாக்கியுள்ளனர். ஆனால் இன்று அவர்கள் என்ன செய்கின்றனர் என கேள்வி எழுப்பப்பட்டுள்ளது. 17 லட்சத்தை கடந்த சுற்றுலா பயணிகளின் வருகை. இந்த வருடத்தின் இதுவரையான காலப்பகுதியில் 1,77,888 வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் நாட்டுக்குள் பிரவேசித்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இந்த விடயத்தை சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபை அறிக்கையொன்றை வெளியிட்டு தெரிவித்துள்ளது. அதன்படி இந்தியாவிலிருந்தே அதிகளவான சுற்றுலா பயணிகள் நாட்டிற்குள் பிரவேசித்துள்ளதுடன் அந்த எண்ணிக்கை 35,727 என குறிப்பிடப்பட்டுள்ளது.